ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலும் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க நம் அனைவருக்கும் ஆண்டவர் ஜீவனை தந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளிலும் மிக மேன்மையானது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான ஜீவன். இந்த ஜீவனை கர்த்தர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பூமியிலே மனிதர்களுக்கு இருக்கிறதான வாழ்க்கை மிக குறுகினது. அந்த குறுகினதான வாழ்க்கையிலேயும் நாம் அழிந்து போய்விடாதபடி கர்த்தர் நியமித்ததான நாள் வரையும் நாம் ஜீவனோடு இருந்து கர்த்தருக்காக ஜீவிக்கும்படி கர்த்தர் நமக்கு ஆயுள் நாட்களை தந்திருக்கிறார். இதற்காக கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் இந்த ஆண்டவர் இயேசு உங்களை காத்து வந்திருக்க என்றதான நம்பிக்கை மட்டுமல்ல, நன்றி அறிந்துள்ளதான இருதயத்தோடு அனுதினமும் நீங்கள் அவருடைய நாமத்தை துதிக்கும்படியாகவும் ஆண்டவருடைய நாமத்திற்கு சாட்சியாக வாழவும் உங்களை ஒப்புக் கொடுத்தால் இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஆண்டவர் ஆரம்பித்ததான ஊழியம். எனவே எத்தனையோ இடையூறுகள் இன்னல்கள் இருந்தாலும் கூட அவர் ஏற்படுத்தினதை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இந்த ஊழியம் தேவனுடைய கரத்தில் தான் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஊழியத்தை செய்கிறதான அடியே இந்த ஊழியத்திற்கான எல்லா காரியங்களையும் தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறபடினால் இந்த அளவிற்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு திருச்சபையை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இதற்காக நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். இன்னும் அதிகமாக இந்த ஊழியர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நீண்ட நாட்களாக தடை பண்ணப்பட்டிருந்ததான இந்த கட்டிட வேலை மறுபடியும் அநேக வருடங்களுக்கு பின்பு, அநேகமாக 10 வருடங்களுக்கு மேலாக நாம் இந்த வேலையை நிறுத்தி வைத்திருந்தோம். சென்ற வாரத்தில் இந்த வேலையை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த சபையை குறித்து, இந்த கட்டுமான காரியங்களை முடிக்க வேண்டும் என்பதை குறித்து மிக பெரிதான பாரம் பல நாட்களாக, பல வருடங்களாக என்னுடைய இருதயத்தில் இருந்தது உண்டு. அநேகர் அதை அறியாமல் பேசினதான வார்த்தைகள் எல்லாம் உண்டு. இங்கே இருக்கிற ஒரு சிலர் கூட விரோதமாக பேசினதான காரியங்கள் எல்லாம் உண்டு. சபை கட்டாமல் வீட்டை கட்டுகிறார் என்று சொல்லலாம் பேசினவர்கள் உண்டு. கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக தெரியாமல் அறியாமல் பேசினா அதற்கான தண்டனை உங்களுக்கு வந்து தீரும். எனக்கு வீட்டை விட குடும்பத்தை விட ஊழியம்தான் முக்கியம். ஆனால் சூழல் நிமித்தமாக அதை செய்ய முடியவில்லை. கடந்த வாரத்தில் அதை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். பெரிய அளவுக்கு பணத்தை வைத்துக் கொண்டு ஊழியத்தை செய்யவில்லை. கர்த்தர் என்னிடத்திலே கொடுத்ததான பணத்தை வைத்து கட்டட நிதிக்கு என்று சொல்லி பின்புதான் ஒரு சிலர் தந்தார்கள். நான் இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணி அதற்காக திட்டங்களை போடும்போது நான் ஆண்டவரை நம்பியும் என்னுடைய கருத்துல எனக்காக, அதாவது காணிக்கையாக தந்ததான பணத்தை வைத்து நான் இந்த ஊழியத்தை, இந்த சபை கட்டுமான காரியத்தை செய்யும்படியாக திட்டம் போட்டேன். சொன்னேன். ஒரு சிலர் உற்சாகமாக வந்து கொடுத்திருக்கிறீர்கள். சிலர் குறைவாக கொடுத்தாலும் உங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி கொடுத்ததான கர்த்தருடைய பிள்ளைகளும் உண்டு. சிலர் உங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கும்போது அதை சுருக்கி வைத்துக் கொண்டு கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இதற்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது. என்னுடைய விருப்பம் என்னவென்றால் இதை இடையில நிறுத்திட்டு விடக்கூடாது. முழுசும்
முழுவதும் இந்த கட்டிடத்தை பூர்த்தியாக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த அளவுக்கு என்னுடைய கருத்திலே பணம் இல்லை. ஆனால் பூமிக்கும் அது நிறைவுக்கு சொந்தக்காராக ஆண்டவரிடத்துல இருக்கிறது. அவரிடத்துல இருக்கிறதான பணத்தை இந்த திருச்சபைக்காக யாரிடத்துல கொடுத்து வைத்திருக்கிறார் தெரியவில்லை. ஒருவேளை சபையில் கடந்து வருகிறதான உங்களிடத்துல கொடுத்து வைத்திருக்கலாம். அதை நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்தினா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. சபையில கடந்து வருகிறதான ஜனங்கள் மட்டுமல்ல, மற்றும் என்னைக்காவது சபையில கடந்து வருகிறதான ஜனங்களும் ஆண்டவருக்காக அந்த ஊழியர்களுக்காக கொடுக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவேளை மனிதருக்கு எந்த கணக்கையும் கொடுக்க அவசியம் இல்லாதிருந்தாலும் இந்த திருச்சபையில ஆண்டவரால் நியமித்து ஊழியத்தை நான் செய்து வருகிறபடினாலே என்னை நியமித்தவருக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும்? ஒவ்வொரு காரியங்களை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். உங்களை நடத்துகிறதான காரியங்கள் மட்டுமல்லாமல் இந்த ஊழியத்திலே வருகிறதான பண காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்றதான பயம் இருக்கிறபடினாலே பயந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வருகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தினுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட ஜெபியுங்கள். நான் அடிக்கடி சொல்கிறதான காரியம்தான், நாமும் நம்முடைய சந்ததியும் ஆராதனை செய்வதற்கு எங்கேயோ டொனேஷன் வாங்கி கேட்ட அது அவசியம் இல்லை என்று சொல்லி நான் அப்படி ஒரு எண்ணம் உரியவன். ஒருவேளை சிலர் அவர்களாக பாரப்பட்டு அவர்களாக மனவந்து கொடுத்தால் நாம் வேண்டாம் என்று சொல்வதில்லை. நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான காரியம் என்னவென்றால், நம்முடைய பிரயாசத்துல ஒரு பகுதி தேவனுடைய ஊழியத்தை கட்டுவதற்கு பயன்பட வேண்டும். அது நமக்கும் நம்முடைய பின் சந்ததிக்கும் மிகவும் ஆசீர்வாதத்திற்குரியதாக இருக்கும். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஜெபியுங்கள், ஒத்துழைப்பாய் இருங்கள். தனிப்பட்ட விதத்தில் யாருக்கும் நான் ஒன்றும் சொல்வதில்லை. மட்டுமல்லாமல் சில சபைகளில் அறிவிப்பு கொடுக்கிறது போல ஆரம்பித்து ஆகிவிட்டது, எனவே குடும்பத்திற்கு கூட வரித்தாங்க அப்படின்லாம் கேட்கறது இல்லை. நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்க எவ்வளவு ஏவப்படுகிறீர்களோ அதை கொடுங்கள். அதை கர்த்தர் ஆசீர்வதித்து தரட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆலோசனைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. நாம் இந்த வேளையில தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் ஒருமுறைப்படுத்துவோம். வாசியுங்கள். சங்கீதத்துடைய புத்தகம் 63 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. இந்த தேவனுடைய கிருபையை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஏராளம் இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை இல்லாவிட்டால் நாம் ஒண்ணுமே இல்லை. வேதத்திலே வாழ்ந்து வந்ததான தேவனுடைய பிள்ளைகளுடைய சரித்திரம் எல்லாமே தேவனுடைய கிருபையினால்தான் நிறைந்ததாகுவது காணப்படுகிறது. இந்த கிருபை நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறபடினாலே இந்த கிருபையை குறித்து மிக விரிவாக நாம் சிந்திக்க வேண்டியது. 1-2 வாரங்களாக இந்த தேவனுடைய கிருபையை குறித்தே தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 3வது வாரத்திலையும் இந்த கிருபையை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியதான ஒரு அவசியம் நமக்கு இந்த திருச்சபைக்கு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் தேவனுடைய கிருபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய கிருபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதத்திலே பழைய ஏற்பாட்டினுடைய ஊழியத்தை விட புதிய ஏற்பாட்டினுடைய ஊழியம் மிக மேன்மை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஊழியம் எப்படி மேன்மை உள்ளதாக இருக்கிறதோ அதை போல பழைய ஏற்பாட்டினுடைய கிருபையை விட புதிய ஏற்பாட்டினுடைய கிருபை மிக மேன்மையானது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உள்ளதான தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய கிருபையை பெற்றிருந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் உள்ளதான அநேக தேவனுடைய பிள்ளைகளும் கிருபையை பெற்றிருந்தார்கள். நாமும் கர்த்தருடைய கிருபையினாலே தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறோம். இந்த பழைய ஏற்பாட்டினுடைய கிருபைக்கும் புதிய ஏற்பாட்டினுடைய கிருபைக்கும் என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசம்? இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில சுமார் 400 வருட இடைவெளி உண்டு. 400 வருடங்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து வந்ததான ஜனங்களுக்கு தேவனுடைய தீர்க்கதரிசிகள் கிடையாது, தேவனுடைய வார்த்தைகள் கிடையாது. அந்த நாட்களை குறித்து
வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் அது மிகுந்த இருண்டதான காலங்கள். தேவன் மனிதனோடு பேசாத ஒரு காலங்கள் அந்த 400 வருடங்கள். ஆனா அந்த 400 வருடங்களுக்கு பின்பு புதிய ஏற்பாட்டினுடைய காலம் ஆரம்பிக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே கிருபையினுடைய ஐஸ்வர்யமாகிய ஆண்டவர் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். ஆண்டவர் இயேசுவாக என்ன செய்தார்? வெளிப்பட்டார். இந்த இயேசுவில் இருந்துதான் புதிய ஏற்பாட்டினுடைய கிருபை ஆரம்பிக்கிறது. இந்த இயேசுவுக்கு முன்பு உள்ளதான கிருபையை விட இயேசுவுக்கு பின்பு உள்ளதான கிருபை தேவனுடைய பிள்ளைகளுக்கு, திருச்சபைக்கு ரொம்ப வித்தியாசமானது. பழைய ஏற்பாட்டினுடைய கிருபை ஜனங்களுக்கு எதை செய்ததென்றால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்தது, உலக பிரகாரமான பாதுகாப்பை கொடுத்தது, உலக பிரகாரமாக சத்துருக்கள் கிருபை பெற்ற ஜனங்களுக்கு முன்பதாக நிற்க முடியாமல் இருந்தது. இவ்விதமாக இந்த தேவ கிருபை உலக பிரகாரமான அனைத்து நன்மைகளையும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்தது. ஆனா அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் பெற்றதான தாவீது கிருபையை குறித்து அதிகமாக சொல்லுகிறார். நாம அறிக்கை செய்த இந்த சங்கீதம் 136 அதிகாரத்துல சுமார் எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 26 முறை. ஒவ்வொரு வசனத்திற்கு ஒரு நேரம் கர்த்தருடைய கிருபை என்னும் உள்ளது, அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்னும் உள்ளது. அப்ப அவருடைய கிருபையை இந்த தாவீது மிக பெரிதாக எண்ணினார். பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய கிருபையை பெற்றதான இந்த தாவீதை இப்படிப்பட்டதான அந்த கிருபையை மகா மேன்மையாக எண்ணும் போது புதிய ஏற்பாட்டில் உள்ளதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதை விட தேவனுடைய கிருபையை மிக மேன்மையானதாக எண்ண வேண்டும். பழைய ஏற்பாட்டினுடைய கிருபை ஜனங்களை ஆசீர்வதித்தது. பழைய ஏற்பாட்டினுடைய கிருபை தேவனுடைய நன்மைகளை எல்லாம் ஜனங்களுக்கு கொண்டு வந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய கிருபை என்பது தேவனுடைய பிரதான நன்மை. அது என்னவென்றால் தேவனுடைய நன்மைகளில் மிக பிரதானமானது ரட்சிப்பு. இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் பெற்றிருக்கிறதான தேவ கிருபையினால் தான் பெற்றிருக்கிறோம். வேதம் சொல்கிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் அது உங்களால் உண்டானதல்ல. அது யாரால் உண்டானது? கவனிக்கிறீங்களா? தேவனுடைய. சரி, இதை நினைச்சு நீங்க என்னைக்காவது ஆண்டுடைய நாமத்தை அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணீங்களா? சரீர பிரகாரமான காரியங்கள் கிடைத்தவுடன் நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஆனால் இந்த ஆவிக்குரிய இந்த ஆசீர்வாதத்தை நிறைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. படித்தவர்கள் பெறவில்லை. அநேக பெரிய பெரியதான ஞானிகள் எல்லாம் இந்த ரட்சிப்பை பெறவில்லை. இந்த ரட்சிப்புக்கு ஆண்டவர் கிரயம் வைத்திருந்தார். ஆனால் அநேக ஜனங்களால் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாமலேயே போயிருக்கும். இந்த ரட்சிப்பு இலவசமானது. ஏன் இதை இலவசமாக வைத்தார் என்றால் இந்த ரட்சிப்புக்கு விலை வைத்தால் எத்தனை கோடி ரூபாய் வைத்தாலும் அந்த ரட்சிப்புக்கு அது ஈடே ஆகாது. இந்த ரட்சிப்பு எப்படி வந்திருக்கிறது என்றால் கிருபையினாலே தான் நமக்கு அந்த ரட்சிப்பு வந்திருக்கிறது. கிரியைகளினாலே உண்டாயிராமல் அது எப்படி உண்டாயிருக்கிறது? கிருபையினாலே இந்த ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில இந்த ரட்சிப்பு இல்லை. இதை குறித்து எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு அதிக விசேஷித்த நன்மையானது ஒன்றை கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வாசியுங்கள். எபிரேயர் நிருபம் 11 அதிகாரம் 39 வாசிங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை
தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். விசேஷித்த நன்மை ஒரு மனிதனுக்கு எதுவென்றால் ரட்சிப்பு தான். தேவன் கொடுக்கிறதா ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நீங்கள் எல்லாம் பெற்று விட்டீர்களா? எல்லாம் ரட்சிக்கப்பட்டாச்சா? எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்ல முடியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிப்பை அடைந்திருந்தீர்கள் என்றால் அந்த விசேஷித்த கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டினுடைய கிருபையை விட புதிய ஏற்பாட்டினுடைய கிருபை மிக மேன்மையானது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அடுத்தபடியாக வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மக்கெதோனியா திருச்சபைக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருந்தார்? கிருபையை கொடுத்திருந்தார். என்ன கிருபை என்றால் தேவனுக்காக கொடுக்கிறதே ஒரு, இன்னைக்கு சிலர் கொடுத்து நான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க, நீங்க இல்லை. அப்ப சொன்ன பவுல் சொல்றார் அல்லவா, நான் எல்லாரையும் அதிகமாக என்ன செய்தேன்? பிரயாசப்பட்டேன், அதிகமா பிரயாசப்பட்டேன். இது அப்போ சொன்ன பவுல் பட்டதான பிரயாசம் நம்மால பட முடியாது, அவ்வளவு பெரிய பிரயாசம். ஆனா அவரோ பெரிய ஐஸ்வர்யவானுடைய வீட்டுல பிறந்தவர், பெரிய அறிவாளி, பெரிய ஞானி. ஆனா இப்படி எல்லாம் இருக்கிற மனுஷன் அவ்வளவு லகுவாக கஷ்டப்பட தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டான். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் சவுலாக இருக்கும் போது பாடுகள் இவனுக்கு இல்லை, இவனுக்கு மதிப்பு இருந்தது, இவனுக்கு மேன்மை இருந்தது. ஆனா இவன் மற்றவர்களை வந்து உபத்திரவப்படுத்தி வந்தான். ஆனால் இவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது, அவன் ரட்சிக்கப்பட்ட போது, இவன் தன்னை உபத்திரவப்படுத்தும்படியாக என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். அந்த அவர் தான், அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதுகிறார், மக்கெதோனியா நாட்டு திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்ததான கிருபை. வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் சொல்லி நினைக்கிறேன். கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் சாரி 8வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் வாசி, முதலாவது வசனம் வாசிங்க. அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவனுக்காக கொடுப்பது என்பது அது ஒரு மிக பெரிதான கிருபை. கிருபை பெற்றவர்கள் மட்டும்தான் ஆண்டவருக்காக கொடுக்க முடியும். அப்ப சொன்ன பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்காக செலவு பண்ணப்பட நான் எப்படி இருக்கிறேன்? ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். சில ஜனங்கள் தான் இந்த கிருபையை வந்து பெற்றிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்த கிருபையை பெறல, ஊழியம் செய்கிற எல்லாரும் இந்த கிருபையை பெறல. ஏதோ ஒரு சிலர் தான் இந்த கிருபையை பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவருடைய புதிய ஏற்பாட்டினுடைய கிருபை என்பது முதலாவது ரட்சிப்பு, இரண்டாவதாக ஆண்டவருக்காக உதாரத்துவமாக கொடுக்கிறது என்பது அது ஒரு பெரிய கிருபை. மூன்றாவதாக இந்த கிருபையை பெற்றிருக்கிறதான ஜனங்கள், நான் முன்பு சொன்னது போல இந்த கிருபை தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை பாவம் செய்ய விடாமல் இருக்கிறதான ஒரு சக்தியை, ஒரு பலனை கொடுக்கிறது. ஆவியானவர் தாமே நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். இந்த வசனத்தை சிலர் தவறுதலாக எடுத்துக்கொண்டு அவர்கள் நினைக்கிறார்கள், நம்முடைய சரீரத்துல பலவீனம் வந்தா இந்த ஆவியானவர் நமக்கு பலன் தருவார் என்று சொல்லி. அவர் அப்படிப்பட்டதான பலனை தருவதை விட, அதையும் தருகிறார், ஆனா அதை தருவதை விட நம்முடைய ஆத்துமாவிலே அவர் என்ன தருகிறார்? பலன் தருகிறார். இன்றைக்கு ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளால் ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியவில்லை என்றால் அந்த கிருபையினுடைய ஆவியை இவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன ஆவி? கிருபையின் ஆவி. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மீதும் யாவர் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுன்னு சொல்றார். நீங்க எத்தனை பேர் அந்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க? பரிசுத்த பெற்றோர் கை வைத்து பார்க்கட்டும், உங்க சபையில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை வைக்கணும். 1 2 3 4. மற்றவங்க பெறலையா? சிலர் பெற்றிருக்கிறீங்க. ஆனால் பெற்றிருக்கிறது உங்களுக்கு
தீ இருக்கு, ஆனா தீ இருக்கிறதே தெரியல. நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பு இருக்கிறதே தெரியல. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அது ரொம்ப கொஞ்சமா இருக்கு. சில வேளைகளில சில சிக்கனவாதிகள் நேற்று உள்ளதான கங்கு இருக்கும், இருக்கிறது தெரியாது, கிண்டி பார்த்து தாள வச்சு என்ன செய்வாங்க? சிக்கனவாதிகள் ஊதுவாங்க. ஒரு தீக்குச்சை கொளுத்துவதற்கு அவர்கள் சங்கடப்பட்டுன்னா அது ஒரு அனாவசிய செலவு. அவங்க நினைப்பாங்க, இன்னைக்கு ஒரு குச்சி ஒரு வரும், 10 நாள் 10 குச்சி, அப்படி ஒரு கணக்கு பார்க்கறதான ஆட்கள் அதை தீய 2வது தாளை வச்சு ஊதி என்ன ஆக்குவாங்க? அதை பெரிதாக்குவாங்க. இதே போல சில இடத்துல பரிசுத்த ஆவி இருக்கிறார். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்ட நீங்கள் என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தான் முத்திரையை பெற்றீர்களோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியார் உங்களை அவருடைய பிள்ளையாக அவர் முத்திரை போட்டு பரிசுத்த ஆவிக்குள்ள உங்களை வைத்திருக்கிறார். ஏன் அந்த பரிசுத்த ஆவியை உங்களால் அனுபவிக்க முடியவில்லை என்றால், வேதம் சொல்லி இருக்கிறது போல ஆவியை அவித்து போடாமல் அதை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். எப்படி சிறிதான நெருப்பு இருக்கிறவன இடம் தெரியாமல் இருக்கிறதோ, அது 2வது அது அனல் மூட்டுவதற்கு பிரயாசப்பட்டு அந்த சிறிதாக இருக்கிறதன கங்க ஊதி நாம அதை ஒரு பெரிய நெருப்பாக மாற்றுகிறோமோ, அதே போல பரிசுத்த ஆவி இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அதை என்ன மூட்டணும்? சரி, மாம்ச பிரகாரமான நெருப்பு ஊதி அனல் மூட்டலாம். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிறதான இந்த தெரியாமல் இருக்கிறதான நெருப்ப, இந்த பரிசுத்த ஆவியை நீங்க எப்படி அனல்மூட்டி எழுப்ப போறீங்க? நிறைய பேர் இருக்கிறதான அந்த சிறிய நெருப்பை என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? அணைத்து கொண்டிருக்கிறீங்க. ஆவியை அவித்து போடாதீர்கள். ஆவியை அவித்து போடுதல் என்றால் சிறிதான நெருப்பை தண்ணீரை ஊற்றி அணைத்து போடுவதற்கு சமானம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க. நான் ஆவியில உணர்கிறேன். இவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க நான் ஆவியில உணர்கிறேன். ஆனால் இந்த ஆவி அவிந்து போய் காணப்படுகிறது. இதை நீங்கள் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். இந்த அனல் மூட்டி எழுப்புவதற்காக ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை தருகிறார். ஆராதனை எதற்காக? நீங்கள் உங்களுக்குள் இருக்கிறதான ஆவியை அனல் மூட்டி எழுப்பும்படியாக. இந்த ஆவியை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பினால்தான் ஆத்ம சக்தி உள்ளவர்களாக உங்களால் மாற முடியும். இந்த ஆத்மாவுடைய சக்தி எதனால் கிடைக்கிறது என்றால் அவருடைய கிருபையினாலே தான் கிடைக்கிறது. அவர் சொல்லிவிட்டார், யார் மேல் கிருபையா இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். அந்த கிருபையை பரிசுத்த ஆவியாக இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கிருபை என்பது உங்களை ஆத்ம சக்தி உள்ளவர்களாக மாற்றுகிறது. ஆத்ம சக்தி யாருக்குள் அதிகமாக இருக்கிறதோ, வேதம் சொல்கிறது இந்த ஆத்ம சக்தி புறம்பான மனுஷனுடைய சுபாவங்களை அழிக்கும் வல்லமை பெற்றது. ஆனா இன்றைக்கு அநேகர் இந்த ஆவியை எவ்விதமாக அவித்து போடுகிறீர்கள் என்றால், உங்களுடைய சரீர பிரகாரமான சுபாவங்களை வெளிப்படுத்த 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 நெருப்பை அணைக்கிறதான தண்ணீரை போல உங்களுக்குள் இருக்கிறதான பரிசுத்த ஆவியை கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். நீங்கள் இந்த அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். ஆனதில் நீங்கள் ஆண்டுடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறதான ஸ்தோத்திரத்தினாலே அனல் மூட்டி எழுப்பப்படும். நீங்கள் பக்தியோடு கர்த்தர் நாமத்தை ஆராதனை செய்ய வேண்டும். முழு பலத்தோடு கர்த்தர் நாமத்தை ஆராதனை செய்ய வேண்டும். எத்தனை நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில இந்த தாவீது மிக மிக மேன்மை அடைந்ததான காரணம் என்னவென்றால், இவன் தேவனுடைய கிருபையை அதிகமாக சிந்தித்ததான ஒரு மனுஷன். இந்த கிருபையை பெறுவதற்கு இவன் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் அவர் செய்தான மனுஷன். இந்த தாவீது ஒரு நேரத்துல வஸ்திரம் இல்லாதபடி அவன் எனக்கு வஸ்திரம் இல்லாத முழு நிர்வாணம் அல்ல, அவன் ஆண்டவருடைய நாமத்தை ஆடி பாடி என்ன செய்தான்? எந்த நிலையில எந்த சூழ்நிலையில அவன் அப்படி செய்தான்? எந்த சூழ்நிலை செய்தான்? அவன் அப்படி செய்வதற்கான காரணம் என்ன? அந்த சந்தோஷம் அவனுக்குள் வருவதற்கான காரணம் என்ன? என்ன? காணாமல் போன உடன்படிக்கை பெட்டி
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக மிக முக்கியம். அன்னைக்கு எப்படி உடன்படிக்கை படி முக்கியமோ அதே போல தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியம். எத்தனை நேரங்களில் சத்தியம் வெளிப்படுகிறது அல்லவா? சத்தியம் வெளிப்படும் போது உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதா? அங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழுந்து இருக்கிறதான நேரத்துல அங்கே 2 பேரோடு பேசிக்கொண்டே வந்து போகிறார். அவர் வேதத்தினுடைய வாக்கியங்களை எல்லாம் பேசிக்கொண்டே போகிறார். ஆனால் இவர்கள் பின்னாடி வந்து இவர்கள் அறியும் போது நான் பேசினது அவர்தான் என்று சொல்லி அறியும் போது இவர்கள் சொல்றாங்க, அவர் தேவனுடைய வாக்கியங்களை குறித்து நம்மோடு பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? வசனங்கள் பேசும்போது தயவு செய்து எரிச்சல் வரக்கூடாது. வசனங்கள் உங்களுக்கு நேராக வரும்போது கோபம் வரக்கூடாது. வசனங்கள் வரும்போது எரிச்சல் வந்து வருமானால் தேவனுடைய ஆவியானவர் அணைந்து போய் விடுவார். தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரும்போது சில வேளைகளில் கஷ்டமாகத்தான் இருக்கும். உங்களுக்கு நேராக வந்து என்றால் உரைக்கதான் செய்யும். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலோ நீங்கள் அமைதலோடு இருந்தால் பிரச்சனை இல்லை. எரிச்சலின் ஆவிக்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால் அது அணைந்து போகும். மாறாக உங்களுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகள் வந்து விடும்போது இருதயம் எப்படி எரியணும்? வார்த்தைகள் வரும் என்றால், புதிய சத்தியங்கள் வரும் என்றால், கொழுந்து விட்டு எரிகிறது என்றால் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. அப்ப தேவனுடைய சன்னிதானத்தில் ஆராதனை நீங்கள் கடந்து வரும்போது இந்த ஆவியினாலே நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த 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 அது அணையாது. சரி, தாவீது அங்கே இந்த தேவனுடைய உடன்படிக்கை பற்றி கிடைத்து விட்டது என்பதான சந்தோஷத்தினால அவன் ஆடுறான், பாடுறான், மகிழ்கிறான், கொதிக்கிறான், என்னெல்லாமோ அவன் அறியாதபடி என்னெல்லாமோ வந்து பண்ணுகிறான். அவருடைய மனைவிக்கு கூட வந்து என்ன செய்யல, சகிக்கல. இப்படி வந்து ஒரு ராஜா வந்து அற்பமான மனுஷனை போல என்ன செய்யறாரு? நீங்க தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டா நீங்க எவ்வளவு பெரியதான ஞானிகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரியதான நீங்க ஐஸ்வர்யவனாக இருந்தாலும், நீங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போல நீங்க வந்து என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டதான எண்ணத்தை உங்களுக்குள் தருவார். ஆனால் இவர் வந்து அந்த ராஜாவை அவமதித்தார். சில பேர்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை தேவனுடைய நாமத்தின் நிமித்தம், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் யாராவது உங்களை பகைப்பார்களானால், அவமானமான வார்த்தைகளை சொல்வார்களானால் அது அவர்களுக்கு சாபமாக மாறி போய்விடும். அங்கே தாவீது மீகாலுக்கு விரோதமாக சாபம் போடவில்லை. ஆனால் அந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தாவீதை மீகால் அவமதித்தபடினால மரண நாள் மட்டும் அவளுக்கு என்ன சாபம். சாபத்துல வந்து குழந்தை இல்லாத சாபம். எத்தனையோ சாபம் இருக்கிறது. குழந்தை இல்லாத எல்லாருமே சாபத்தினால என்று சொல்லிவிட முடியாது. ஆனா சில ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சாபத்தினால் என்ன இல்லாமல் போய்விடுகிறது? குழந்தை இல்லாமல் போய்விடுகிறது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க, ஆனா என்ன இல்லை? எல்லாம் இருந்தோம், படிப்பு இருந்தோம், பொருள் இருந்தோம், பணம் இருந்தோம், ஆனா என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஆனா வேதத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றதான ஜனங்கள் எல்லாம் அநேக நாட்கள் என்னெல்லாம் இருந்திருக்கிறாங்க. நீங்க ஆதி பிதாக்களை எடுத்து பார்த்தீர்கள், ஆபிரகாம் பல ஆண்டுகள் அவனுக்கு என்ன இல்லை. ஈசாக்கை எடுத்து பார்த்தீர்களானால் அவனுக்கு பல ஆண்டுகள் என்ன இல்லை, அவனுக்கு பல ஆண்டுகள் குழந்தை இல்லை. யாக்கோபை எடுத்துக்கொண்டீர்களானால் திருமணம் முடித்து முதல்ல என்ன கிடையாது, குழந்தை கிடையாது. முற்பிதாக்கள் 3 பேருக்குமே குழந்தை உடனே எல்லாம் கிடைக்கவில்லை. ஆனா இவர்கள் ஜெபித்தார்கள். ஈசாக்கு ஜெபித்த போது ரெபெக்காளுக்கு ஆண்டவர் கற்பம் தரிக்கும் பலத்தை கொடுத்தார். இன்னைக்கு சில இடங்களில் மனைவிமார் மட்டும் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை தேடுகிறார்கள். ஆனால் இவருடைய ஜெபத்திற்கு இன்னும் பூரணமாக பதில் கிடைக்கவில்லை. அவர்கள் அவருடைய கணவனரோடு சேர்ந்து தேடுவார்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாக என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். மலடி என்று சொல்லப்படுகிறதான ஜனங்களையும் கற்பம் தரிக்கிறதான பலத்தை கொடுக்க வல்லமையுள்ளதான தேவன் நம்முடைய தேவன். சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்து நட்சத்திரங்களை போல திரளான ஜனங்களை, திரளான பிள்ளைகளை ஆண்டவர் ஏற்படுத்த வல்லவராய் இருக்கிறார் என்றால் அவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். சரி, அப்ப தேவனுடைய கிருபை என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம்.
இந்த அபிஷேகம் கிருபையாகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பரிசுத்தாவியை பெற்றேன்னு சொல்லி சொல்லுவாங்க. தேவனுடைய கிருபை உங்களை வருவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அந்த கிருபையின் ஆவி உங்களிடத்துல கடந்து வரும். ஆனா எந்த காலத்திலும் ஆண்டவருடைய கிருபை இந்த பரிசுத்த ஆவியானுடைய காரியத்தில் இருந்ததை விட இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறது. நான் அநேக வேளைகளிலே நான் சிந்தித்தது உண்டு. பெந்தேகோஸ்காரங்க அநேகரால் பரிசுத்தாவியை பெற முடியாமல் இருக்கும்போது எப்படி இந்த ஆசிக்காரங்க பரிசுத்தாவியை பெற்று விட்டார்கள்? பெந்தேகோஸ்காரங்க சொல்லுவாங்க, அவங்க பரிசுத்தாவியை பெறவில்லை என்று சொல்லி. அது வார்த்தைக்கு முரண்பாடான ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லுகிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மீது என்னுடைய ஆவி ஊற்றுவேன். அந்த ஆவிக்கு பேரு பரிசுத்த ஆவி என்று சொல்லி இருந்தாலும் அசுத்தமான மனுஷன் சில வேளைகளில் பரிசுத்தாவியை பெற்று விடுகிறான். ஆனால் இந்த அசுத்தமான மனுஷன் பரிசுத்தாவியை பெற்றதற்கு பிறகு இவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? பரிசுத்தமாக வந்து மாறுகிறது. ஒரு மனுஷன் ஒரு மனுஷி பரிசுத்தாவியை பெற்றுவிட்டேன் என்று சொல்லியும் பழைய பாவத்திலே அவர்கள் நிலைத்து இருப்பார்களானால் அவர்களுடைய நடைமுறை பாவனைகள் வார்த்தைகள் மாறாமல் இருக்கும் என்றால் அவர்கள் பரிசுத்தாவியை பல நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றார், இவங்க பரிசுத்தாவியை பெறல என்ற தெளிவா சொல்றார். அப்ப அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் என்னோட பேசுறாரு. நான் சொன்னேன், இல்ல ஆண்டவர் உங்களோட பேசுறேன். நான் தைரியமா சொல்றேன், 100% நம்பிக்கையோட சொன்ன ஆண்டவர் உங்களோட பேசுறேன். நான் சொன்னா கரெக்டா இருக்கு, நீங்க சொல்றது கரெக்டா இருக்கோ கரெக்டா இல்லையோ, ஆனா உங்களோட யார் பேசல? பரிசுத்தாவி பேச, உங்களோட பரிசுத்தாவி இல்ல. நான் சொன்னேன், நீங்க சொன்ன ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நான் அங்கெல்லாம் போனா பரிசுத்தாவின் அபிஷேகத்துல ரொம்ப நிரம்புவே கொள்ளுவேன். ஆனா அதே நபர் இங்க வரும்போது முழுசும் ஆரம்பத்துல ஜெபத்துல ஆரம்பத்துல கடைசி வரை தூங்கிக் கொண்டே தான் இருப்பார்கள். பிரசங்கத்திலே தூங்கிக் கொண்டே தான் இருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்த நிலையானவர், பரிசுத்த ஆவி எல்லா இடத்திலும் அவர் கிரியை செய்கிறவர். வேறொரு இடத்துல அவர்களால் செயல்பட முடிகிறது, இங்கே செயல்பட முடியவில்லை என்றால் இங்கே அவர்களுக்குள் இருக்கிற ஆவி என்ன ஆவி என்று பகுத்தறியப்படுகிறதான காரணத்தினால் அந்த ஆவி தன்னை இந்த இடத்துல வெளிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அவருடைய நிலை வந்து மாறி மாறி போய்கொண்டே இருந்தது. எப்படியாயும் அவர்களை மீட்டு விடலாம் என்று சொல்லி பல விதங்களில் நான் பிரயாசப்பட்டேன். ஆனால் அவர்களை என்னால் மீட்டெடுக்க முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவரே ஒரு நபரை மீட்டெடுக்க வேண்டுமானால் அவர் சொல்கிறதான வார்த்தைக்கு என்ன கொடுக்கணும்? செவி கொடுக்கணும். அவருடைய சொந்த ஊர்ல இயேசு கிறிஸ்துவால் அநேக ஜனங்களும் ஆதாயம் பண்ண முடியவில்லை. ஏன் முடியவில்லைன்னா இவரை சொன்ன வார்த்தைய யாரும் விசுவாசி. ஒரு சாதாரண ஜனங்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு யாருடைய வார்த்தையின் மேல மட்டும்தான் விசுவாசம் என்றால் 10,000 பேர் 20,000 பேர் 50,000 பேர் கூடுகிறதான அந்த ஊழியக்காரங்க சொன்னா மட்டும்தான் நம்புவார்கள் என்றால் அங்க போனதான் இவர்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆனா அதே வேளையில ஒரு சிறிதான ஒரு ஊழியக்காரன் இருப்பான், இவர்கள் மேல அவர்களுக்கு என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சாட்சி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த நால்மோடி மோகன் சிலாஸ் பிரதர், அவர் வந்து அடிக்கடி ஒரு நபர் வந்து போய் சந்திப்பார். அவருக்கு இருக்கிறதான வியாதிக்கு எப்படியாயினும் அவங்க ஜோம்னா எனக்கு சுகமாயிரும் நம்பிக்கையோட பல ஆண்டுகள் நம்பிக்கையோட போய் சந்திச்சு ஜோம் இருக்கிறாரு. ஆனா என்ன ஆகல? என்ன விடுதலை ஆகல. இவர்கள் இருக்கிறதான ஊர்ல இவர்கள் அருகாமையில, இவர்கள் தெரு பக்கத்துல அருகாமையில ஒரு சிறிதான ஒரு சபை, சும்மா ஒரு 4-5 பேர் தான் அங்க வந்து போவாங்களாம். ரொம்ப சிறிதான சபை, பெரிய ஆடம்பரம் இருக்காது, ஆறுல பெரிய பகட்டுலாம் இருக்காது, சும்மா பாடி ஜோன்ற மாதிரி அப்படிதான் வந்து இருக்கும். அப்போ எத்தனையோ பேர் நம்ம ஜோமனி பார்த்துட்டோம், பெரிய ஊழியக்காரி வந்து எத்தனையோ முறை ஜோமனியாச்சு, சரி பாப்போமே அற்பமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இவருக்கு ஒரு ஏவுதல் போனாராம். அவர் பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து அப்படின்னா அந்த ஊழியக்காரர் ஜோம் இல்லையா, அவர் தலையில கை வச்சுட்டு 2 வார்த்தைகள் சொல்லி, ஆண்டவரை இவருக்கு இருக்கிற அந்த வியாதியை இவரை விட்டு மாற்றி உங்களுடைய கிருபையை இவர் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய 2 வார்த்தைகள்ல ஜோன் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அந்த நிமிஷத்துல இருந்து பல ஆண்டுகளாக என்னிடத்துல இருந்த வியாதி என்கிட்ட எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் போய் நேரே மோகன் சிலாஸ் பிரதர் பார்த்து நான் சொன்னேன், இந்த காரியத்தை சொன்னேன். ஐயா, நான் உங்களிடத்துல எத்தனை முறை ஜோம் இருக்கிறேன்,
ஆனா விடுதலை ஆகல. இப்படி ஒரு சின்ன ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. அதுல போய் ஜோம்னே விடுதலை ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ இத அவர் காது கேட்டோடனே அவரு ஆண்டவர் இடத்துல கேட்டார், ஆண்டவர் எத்தனையோ பேர் விடுதலை ஆகுறாங்க, எத்தனையோ பேர் விடுதலை ஆகுறாங்க, ஆனா இவர் மட்டும் ஏன் என் மூலமாக விடுதலை ஆகல? அப்போ ஆண்டவர் இடத்துல சொன்னாராம், அங்க சபை நடந்துகிட்டு இருக்கும், இவன் இதை தாண்டி ஒரு இடத்துல வருவார். ஊழியக்கார் எத்தனையோ நாள் பார்த்துட்டு இருந்திருக்கிறார், இங்க திருச்சபை இருக்கிறது, ஆனா இவர் இப்படி இதெல்லாம் விட்டுட்டாங்க பாருங்க, எத்தனை நாள் பார்த்து வேதனைப்பட்டது உண்டு. எனவே இந்த ஊழியக்காரர் மூலமாகத்தான் இவருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு திட்டம். இந்த திட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. வல்லமை இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், ஆனால் அற்பமாக இருக்கிறதான ஜனங்களை கொண்டு ஆண்டவர் நன்மையை கொடுக்கணும் விரும்பினா கட்டாயம் அற்பமான ஜனங்களை கொண்டுதான் என்ன செய்வார்? ஆண்டவர் நன்மை செய்வார். அப்ப வார்த்தைகளை இன்றைக்கு ஜனங்களால் நம்ப முடியவில்லை. சிறிய சபைகளில் கடந்து வந்தால் ஜனங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை. ஆனா இன்றைக்கு சத்தியங்கள் எங்கதான் போதிக்கப்படுகிறது? வெளிக்கு தெரியாமல் இருக்கிறதா திருச்சபையில தான் போதிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய கிருபையை உங்களுக்கு எதற்காக தந்திருக்க என்றால், அந்த கிருபையினுடைய வல்லமை என்பது பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான சக்தி. உங்களால சாதா வார்த்தையை கூட இன்னும் என்ன செய்ய முடியல. கொஞ்சம் வார்த்தை அடக்க முடிகிறதா? கொஞ்சம் நின்று இப்ப 10 நிமிஷம் கழிச்சு பேசுவோம், நிறுத்த முடிகிறதா? பைபிள்ல தாவீது சொல்றாரு, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வைக்கும், என் உதடுகளின் வாசலை. பெரியவர் தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்கிறதான தேவனுடைய மனுஷன் ஒரு அழகான விண்ணப்பத்தை பண்ணுகிறாரு, என்னுடைய வாய்க்கு காவல் வையும். எத்தனை பேர் நீங்க அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறீர்கள்? ஆண்டவர் என்னுடைய வாய்க்கு காவல் வையும் ஜெபித்து இருக்கிறீர்களா? வாயினால எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு சமாதானத்தை காணப்படுகிறது. கொஞ்சம் அந்த 4 வார்த்தையை பேசாமல் இருந்தால் அந்த குடும்பம் சமாதானமாகவே இருந்திருக்கும். அந்த 4 வார்த்தைகள் பேசாமல் இருந்தால் ஜென்ம விரோதம் வந்திருக்காது. ஆனா இன்னைக்கு ஜனங்களால் பேசாமல் இருக்க முடியவில்லை. ஏன் உங்களால் பேசாமல் இருக்க முடியவில்லை என்றால் அந்த கிருபையின் ஆவியை நீங்கள் அணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கிருபையினுடைய ஆவியை நீங்கள் அணைத்துக் கொண்டிருக்கிறதான வரைக்கும் இந்த கிருபை உங்களிடத்தில் பலன் செய்யவே முடியாது. புதிய ஏற்பாட்டினுடைய கிருபை என்பது ரட்சிப்பு, புதிய ஏற்பாட்டினுடைய கிருபை என்பது ஆண்டவருக்காக தாராளமாக கொடுப்பது, புதிய ஏற்பாட்டினுடைய கிருபை என்பது மாம்சத்தினுடைய சுபாவங்களை எல்லாம் கட்டுப்படுத்துவது. அதாவது புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? அடியவன். புறம்பான மனுஷன் என்றால் என்ன? என்ன சொல்லுங்க? புறம்பான மனுஷன் என்றால் என்ன? புறம்பான மனுஷனுடைய சுபாவங்கள் நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? அழிய வேண்டும். அதற்கு தான் புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய கிருபை பரிசுத்த ஆவியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடையவன் அல்ல என்றால் ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக வாழ வேண்டுமானால் கட்டாயம் அவனுக்கு என்ன வேண்டும்? பரிசுத்த ஆவி வேண்டும். இந்த பரிசுத்த ஆவி இல்லாத பட்சத்துல அவன் ஆண்டவருக்காக ஒருபோதும் வாழவே முடியாது. ஏனென்றால் எப்பக்கத்திலும் இருந்து நம்முடைய ஆத்மாவிற்கு தாக்குதல் வந்து கொண்டே இருக்கிறது. முதலாவது தாக்குதல் நம் மூலமாகத்தான் வருகிறது, இரண்டாவது அநேக மனிதர்கள் மூலமாக, மூன்றாவது சத்தரின் மூலமாக நம்முடைய ஆத்மாவிற்கு விரோதமான தாக்குதல் வருகிறது. இன்றைக்கு சாத்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விட்டு விடுகிறான். ஒரு நபர் கிறிஸ்தவனாக மாற விட்டு விடுகிறார். ஆனால் கிறிஸ்தவனாக ஜீவிக்க மட்டும் யாரால் முடியாது? அவர்களால் முடியாது. யார் தடை பண்றான்? நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க பேர்ல, ஆனா கிறிஸ்தவ மனிதர்களுடைய சுபாவங்கள் உங்களிடத்துல இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானுடைய பலம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் எல்லா இடத்திலையும் ஆண்டவருக்காக வாழுகிறதான ஒரு நல்ல பராக்கிரமம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நீங்கள் தோற்று போய் தான் காணப்படுகிறீர்கள். எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆன்மீக காரியத்தில் தோல்வி, மாம்ச பிரகாரமாக அநேக வெற்றிகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக இன்னைக்கு அநேகர் தோல்வி அடைந்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால் அந்த கிருபையினுடைய ஆவியை நீங்கள் இன்னும்
பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த கிருபையினுடைய ஆவி எதற்காக கொடுக்கப்படுகிறது? சிலர் நினைக்கிறாங்க கிருபையினுடைய ஆவி நான் ஆடி பாடி வானத்துக்கு பூமிக்கு குதிப்பதற்காக மட்டும்தான் என்று சொல்லி நினைக்கிறீங்க. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒரு மனுஷன் இந்த பரிசுத்த ஆவிக்குள் வரும்போது அவன் எப்படி மாறுகிறான்? புது சிருஷ்டி. என்ன? பழச அழிச்சிட்டு புதுசை ஆண்டவன் உண்டாக்குற. பழைய சுபாவங்கள் எதுவுமே இருக்காது. ஆனா அன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என்ன கோபம் இருந்ததோ அதே கோபம் இப்போது இருக்கத்தான் செய்கிறது. ஏன் இருக்கிறது? வேதத்துல சொல்லி இருக்கிறது அல்லவா, புறம்பான மனுஷன் அழிய வேண்டும். இந்த உள்ளான மனுஷனுடைய பலம் அதிகமாகும் போது புறம்பான மனுஷனுடைய சுபாவங்கள் எல்லாம் என்ன செய்யும்? அழிந்து போய்விடும். கிறிஸ்தவன் பேர்ல இருந்தால் மட்டும் போதாது. கிறிஸ்துவை போல ஜீவிக்கிறவர்களுக்கு பேர் தான் என்னது? சொல்ல போனா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்றால் அவருடைய போதனையை பின்பற்றுகிறவர்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்றால் அவருடைய அடிச்சுவடுகள். அவர் எப்படி ஜீவிக்கிறாரோ அப்படியே ஜீவிக்கிறதான ஜனங்களுக்கு பேரு தான் என்ன பேரு? நீங்க எப்படி வாழ்றீங்க? ரெஜிஸ்டர்ல பேர் எழுதணும்னு எங்க போக முடியாது. இன்னைக்கு சிலர் நினைச்சுறாங்க ஞானஸ்தானம் பேர் ரெஜிஸ்டர்ல பேர் எழுதின உடனே நான் எங்க போயிருவேன். நிறைய பேர் நம்முடைய சபையினுடைய ரெஜிஸ்டர்ல பேர் எழுதப்பட்டிருக்கிறாங்க. சபைக்கு ரெஜிஸ்டர் ஒன்று அதில் பேர் எழுதப்பட்டிருக்கிறாங்க. இந்த கிழமை அவங்க இந்த டேட்ல ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். இந்த ரெஜிஸ்டர்ல பேர் இருக்கிறதா காரணத்துல போக முடியுமா? ஆண்டு இடத்துல சொல்ல போறாரு, உன் ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வா, யாருக்கெல்லாம் நீ ஞானஸ்தானம் கொடுத்திருக்க அவங்களெல்லாம் பரவாயில்லைக்குள்ள அனுப்புன்னு சொல்ல போறாரு. அப்படிலாம் அவங்க சொல்லுறதில்ல. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போக வேண்டுமானால் இந்த பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் ஆளுகை செய்யப்பட்டு வெளியே உள்ள சுபாவங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும்? அழிச்சுட்டா பலி செலுத்தப்படுவதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டினுடைய நிழலான காரியங்கள் தான். பலி செலுத்தப்பட வேண்டுமானால் ஆட்டுக்கு என்ன உரிக்கப்படும்? தோல் உரிக்கப்படும். அதாவது வெளியே என்ன கலர் என்று சொல்லியே தெரியக்கூடாது. பார்க்க எல்லாம் ஆடை உரித்து போட்டதற்கு பிறகு ஒரு 10 பேர் வீட்டில இருந்து ஆடை வாங்கி கொண்டு போய் அவ்வளவு ஆடை உரித்து ஒரு இடத்துல போட்டா, ரெண்டாவது ஆடை நீ எடுத்துட்டு போன்னு சொன்னா அவனால எடுக்க முடியாது. ஏனென்றால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுதான். எல்லாம் இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்க வேண்டும். அவருடைய சுபாவங்களே நம்மிடத்துல இருக்க வேண்டும். சிலர் நினைக்கிறாங்க அதெல்லாம் வேத வசனம் எல்லாம் வாசிப்பதற்கும் பேசுவதற்கும் தான் ஒத்து வரும், நடைமுறைக்கு ஒத்து வராது. நீங்க அதை பழகிட்டீங்கன்னா, இந்த அனுபவங்களை நீங்க பழகிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மிகவும் லகுவாக இருக்கும். ஒரு நல்ல கிறிஸ்தவனால் கெட்ட வார்த்தை பேசுவதும் கஷ்டம். அவனுக்கு கெட்ட வார்த்தை பேசாமல் இருப்பது அவனுக்கு கஷ்டம் இல்லை. ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு போய் பேசுவதுதான் கஷ்டம். அவன் உண்மையை பேசுவதற்கு தான் அவனுக்கு லகுவான ஒரு வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய உள்ளான மனுஷன்ல பரிசுத்த ஆவியாகி அந்த கிருபையை பெறாதபடினால புறம்பான மனுஷன் அழியவே இல்லை. உங்களுடைய சுபாவங்கள் எல்லாம் தோல் உரிக்கப்படணும். கலரே அங்க தெரியக்கூடாது. ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். கருப்பு, வெள்ளை, சிவப்பு, பிரவுன், எந்த கலருமே தெரியக்கூடாது. எல்லாம் ஒரே மாதிரி தெரிய வேண்டும். எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் போலவே தெரிய வேண்டும். நீங்கள் மனம் திரும்பினதன் அந்த நாட்களில் இருந்த அதே சுபாவத்தோட நீங்கள் இருக்கிறீங்க. கோபத்தை விட இன்னைக்கு அனைவரால என்னை மாதிரி கோபம் உள்ளவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. எங்க அக்கா இருக்கிறாங்க, பொய் சொல்லல. ஒரு நாள்லாம் நான் பண்ண பாட்டுல இவனோட இருக்க முடியாது, நம்ம எங்கேயாவது போயிடும்னு என்னுடைய அக்கா என்னுடைய அம்மாவிடத்துல சொன்னாங்க. அப்படிதானே? அம்மாவிடத்துல சொன்னாங்க. அவ்வளவு ஒரு பொருள் வீட்டுல முழுசாரு. ஆனா எதையெல்லாம், அதாவது மனுஷனுக்கு பயம் இல்லாமல் போகிறது. நான் அநேக காரியங்களுக்கு ரொம்ப பயப்படுற காரியம் என்னன்னா, முன்னாட்களில் செய்ததான அத்தனை காரியங்கள் ரிட்டர்ன் என்னை அடிச்சது. ரிட்டர்ன் அடிக்கும்போது என்னால் தாங்க முடியல. வீட்டில் ஒரு பாத்திரம் முழுசா இருக்காது. நாங்கள் வந்த புதுசுல காபி போடுவதற்கு பாத்திரம் கிடையாது. காபி போடுறதுக்கு பாத்திரம் கிடையாது. சொன்னா நம்ப மாட்டீங்க. வீட்டில் சைக்கிள்லாம் உடைச்சு போட்டிருந்தேன். ஒரு நல்ல சைக்கிள் கிடையாது எனக்கு. ஃபேனை உடைச்சு போட்டிருந்தேன் வீட்டில். ஆனா
என் பிள்ளை கை குழந்தை இருக்கும்போது கூட கொசு இல்லாம இருப்பதற்கு ஒரு ஃபேன் கிடையாது. தலை முதல் பாத வரைக்கும் காலில் எழும்புனா என்ன அந்த என்ன சொல்லுவோம், சிச்சிலிப்பா வந்தது மாதிரி, சிச்சிலிப்பா இல்லை, அதாவது புள்ளி புள்ளியா இருக்கும். தலையிலிருந்து பாதம் வரைக்கும் கொசு கடிச்சு வச்சிருக்கும். இன்னைக்கு ஒரு கொசு கடிச்சிட்டுனா ஐயோ கொசு கடினால என்ன வந்துடும், நோய் வந்துடும். நோய் வருகிறதாக இருந்தால் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம், கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் அதெல்லாம், ஊழியத்தை நிமித்தம் அதெல்லாம் சகிச்சோம். ஆனா அது நேரத்தில் ஆண்டவர்கிட்ட பேசினேன், இதெல்லாம் உடைச்சல்ல, இது இல்லாம இருந்து அதை உணர்ந்து நான் ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன். அதையெல்லாம் நான் உணர்ந்தேன். அந்த கோப குணத்தினாலதான் நான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தேன். என் பக்கத்துல யாரும் நிற்க முடியாது. தரையில நடந்த சும்மா சாதாரணமாக நடந்து வர மாட்டேன், உப்பு குத்தி ஊன, அதாவது பூட்டுக்கால போட்டு மிதிச்சுட்டு வந்தா எப்படி சத்தம் கேட்குமோ, தெருவில் அந்த லாஸ்ட்ல சவுண்டு கேட்கும். ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றது. அப்ப எல்லாருக்கும் இவன் போறான்னு சொல்லி தெரியக்கூடிய அளவு உப்பு குத்திய ஊனி தான் டும்மு டும்முன்னு நடந்து வருகிறது. ஆனா எல்லாம் வந்து என்ன செய்து போச்சுப்போம், எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரு ஆள் ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளவு கோபம் வரும், பழி இருக்குமே அவ்வளவு இருக்கும். ஆனா அவைகள் எல்லாமே இப்ப அழிஞ்சு போய்விட்டது. ஏனென்றால் இந்த கிருபையின் ஆவியானவர் உங்களுக்குள் வந்து விட்டாரானால் வெறுமையாக உற்சாகமாக பாடுவதற்கோ அந்நிய பாஷை பேசுவதற்கோ வானத்துக்கும் பூமிக்கு குதிப்பதற்கும் மட்டும் அவர் தருகிறதல்ல. அவர் தருகிறது எதற்காக என்றால் நீங்கள் அந்த கிருபையினால பலம் கொண்டு உங்களுடைய புறம்பான மனுஷனுடைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களையே மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறீர்கள் என்றால், 4 வார்த்தை உங்களால பேசுவது அடக்க முடியாமல் இருக்கிறீர்கள் என்றால் நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க ஆண்டவருக்காக நீங்க எப்படி வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? ஒரு நாள் ஒண்ணு பேச நம்ம எத்தனை பேசுறோம்? ஒண்ணு பேசுனா நம்ம 4 பேசுறோம், அவங்க 4 பேசுனா நம்ம 40 பேசுறோம். ஆனா நம்ம சொல்றோம் நான் யாருன்னு, நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரிசுத்தாவை பெற்றிருக்கேன்னு சொல்லி. சரி, அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துடைய கிருபை நான் முன்பு சொன்னது மாதிரி முதலாவது ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறது. இரண்டாவதாக தேவனுக்காக கொடுக்கிறதான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறவருடைய கிருபை. பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு சக்தி அந்த கிருபையினாலே தான் வந்து வருகிறது. இன்னைக்கு அநேக திருச்சபைகளில் இந்த ஆராதனை ஸ்தலத்தெல்லாம் போனா அவ்வளவு வந்து ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கு கொதிக்கிறாங்க. உள்ள வந்தால் வந்து அந்நிய பாஷை, வெளியே போனா என்ன வார்த்தை, ஒரே ஊற்றில் இருந்து கசப்பும் தித்திப்புமான தண்ணீர் வந்து என்ன செய்து வர. ஒன்று நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும், இல்லாவிட்டால் சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு திருச்சபையை கடைசி நாட்களிலே திருச்சபை இன்னைக்கு நிறைய சாத்தானுடைய விசுவாசிகள் வந்து ஆக்கிரமித்து விட்டார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களிலே அந்த சாத்தான் விதைத்ததான ஜனங்களை குறித்து அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் எல்லாம் கட்டுக்கட்டாக கட்டுங்கள், குறைவாக அல்ல, கட்டுக்கட்டாக. ஏராள சபைகளிலே சாத்தான் அவனுடைய ஆட்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறான். அவர்களை தேவனுடைய பிள்ளைகள், சரியான தேவனுடைய பிள்ளைகள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தத்தினுடைய புத்திரன் அடிமையானவரிடத்துல எப்படி இருப்பதில்லை, அடிமையானவர் வாக்குத்தத்தின் பிள்ளையோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. ஈசாக்கு இஸ்மவேல். எனவே இஸ்மவேல புறம்பே, இஸ்மவேல் எங்கதான் இருக்கிறான்? ஆபிரகாமுடைய வீட்டுல தான் இருக்கிறான். திருச்சபையில தான் வந்து இருக்கிற அந்த இஸ்மவேலும். இந்த இஸ்மவேல் என்பது யார் என்றால் மாம்சத்தின்படியே நடக்கிறவர்கள், மாம்சத்தின்படியே ஜீவிக்கிறவர்கள். கொஞ்சம் கூட இவர்களுக்கு ஸ்பிரிச்சுவலே கிடையாது, கொஞ்சம் கூட ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறதே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்திற்குரியவன் ஆவிக்குரியவைகளை என்ன செய்ய மாட்டான், சிந்திக்கவே மாட்டான். ஆவிக்குரிய எண்ணமே இல்லை, ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்பது என்றதான எண்ணமே இல்லை. கடைசி நாட்களில் மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும், இருமாப்பா இருக்கும். நாம் இப்போது இருக்கிற நாள் ஆண்டவர் இயேசு வரப்போகிற நாள். இந்த நாள்ல ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, புசிப்பாங்க, குடிப்பாங்க, பெண் கொள்வாங்க, பெண் எடுப்பாங்க. திருச்சபைக்கு வர்றதே இதுக்குதான். நல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிறத இடத்துல இன்னைக்கு கூட்டம் கூடுவதற்கான காரணம் என்ன? எப்ப போனாலும் அங்க அதே வார்த்தைகள் தான்.
எப்பமானாலும் மாம்சத்திற்குரிய வார்த்தைகள் தான். இந்த மாம்சத்தினுடைய ஆசீர்வாதத்தை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற இடத்துல ஜனங்கள் பாருங்க, நீங்கள் எப்படியும் இருங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க மொத்தமா இங்க கார் பிடிச்சு வந்துருங்க, நீங்க இங்க வந்துருங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஆட்கள் போய் வந்து என்ன செய்கிறோம் கூடும். பொதுவாக மனுஷனுக்கு கூட்டம் எங்க இருக்கிறது அங்க போக வேண்டும் என்றதான் ஒரு ஆர்வம் இருக்கிறது. திடீர்னு 4-5 பேர் ஓடுறாங்கன்னு வைங்களா, நம்மளும் கூட சேர்ந்து ஓட பார்ப்போம். நம்மளும் ஓடணும் தான் நமக்கு தோணும். ஓடிட்டு இருக்கவங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல, ஓட கூட தான் தெரியும். அப்ப நீங்க ஏன் ஓடுறீங்க? அவங்க ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். ஒவ்வொரு ஓட எல்லாரும் ஓடுங்கன்னு சொன்னதான கதையில தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. சத்தியத்தின் பேர்ல ஜனங்களுக்கு நாட்டம் இல்லை. இந்த கிருபையினுடைய ஆவியை குறித்து ஜனங்கள் சிந்திக்கிறதே இல்லை. இந்த கிருபையினுடைய ஆவியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் இந்த புதிய ஏற்பாட்டுடைய கிருபை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக உங்களை ஆள வைக்கும், வாழ வைக்கும். சரி, தேவனுடைய கிருபை யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிற? வாசிங்க, சீக்கிரத்துல நான் கடந்து போகிறேன். உபாகமத்துடைய புத்தகம் 32ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 32:43. தமது ஜனங்கள் மேல் அவர் கிருபை உள்ளவர் ஆவார். தேவனுடைய கிருபை நமக்கு இல்லாமல் இந்த பூமியில ஒரு நிமிடம் கூட கர்த்தருடைய பிள்ளைகளால் வாழ முடியாது. கிருபையினுடைய அளவுகோல் என்பது பொருளாதாரம் இல்லை. இதை நீங்கள் நினைத்துவிட வேண்டாம். இன்னைக்கு பணக்காரர்களா இருந்தா சொல்றாங்க அவங்க பாக்கியம் உள்ளவங்க, அவங்க கிருபையை பெற்றவங்க சொல்றாங்க. அப்படி இல்ல. வேதத்துல உபாகமத்துல சொல்லப்பட்ட 28ல அங்க நிறைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படும். அதுல ஒரு ஆசீர்வாதம் தான் பொருளாதார ஆசீர்வாதம். எவ்வளவு பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஆனா என்ன இல்லை, நிறைய இருக்கு. சமாதானமா இருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். குடும்பம் சமாதானமா இருக்கா? ராத்திரி படுத்தா தூக்கம் வருதா? ஆமா, இல்லைன்னு சொல்லுங்க. ராத்திரி படுத்தா தூக்கம் வருதா? எனக்கெல்லாம் படுத்தா போதும். எப்பனாலும் அதுக்கு மெத்தக்கட்டில் தான் வேணும், ஏசி ரூம் தான் வேணும், காற்று தான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. படுத்தா என்ன வந்துடும்? படுத்தா தூக்கம் வந்துடும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேலை செய்கிறவன் கொஞ்சமாக புசித்தால் அவன் லித்தர் எப்படி இருக்கிறது? தூக்கம் மாத்திரம் போட்டு யாரும் தூங்கலையா? அப்படி தூங்கினா அவங்களுக்கு ஜோமணும். ஏன்னா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சுகமான நித்திரை வந்து என்ன செய்யறாங்க? சாப்பிடுறோம், இதுதான் சாப்பிட்றோம் அப்படிலாம் இல்லை. கிடைக்கிறத ஆசீர்வதிச்ச ஆண்டவர் இதை எனக்கு தந்திருக்கிறீங்க, இதை ஆசீர்வதித்து தாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். ஸ்தோத்திரத்தினால அது என்ன ஆகிறது? பரிசுத்தமாகிறது. அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். சரீரத்திலே சுகம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது. எல்லாம் இருந்த நிம்மதியான வாழ்க்கை இல்லை என்றால் உங்களுடைய குடும்பம் வந்து நரகமாக இருக்கும். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் வந்து சமாதானமாக இல்லை. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தை கொடுக்கும்படியாகத்தான் நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ள எதற்காக வந்திருக்கிறார்? நீங்கள் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக. நீங்கள் மனைவி பிள்ளைகளோடு, கணவன் பிள்ளைகளோடு நீங்கள் அமெரிக்கையாக சந்தோஷமாக இருக்கிறதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப அதை கெடுக்கிறது யாரு? இந்த சமாதானத்தை கெடுக்கிறது யார் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்? நிம்மதியாக இருக்க வேண்டிய குடும்பம், சமாதானமாக இருக்க வேண்டியதான குடும்பம். ஆனா இன்றைக்கு குடும்பத்துல நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. ஆலயத்துக்கு போறாங்க, வீட்டுல வந்து பழையபடி இருந்ததுதானே, சண்டை தானே. நீங்க ஆலயத்துக்கு போனது அர்த்தமே இல்லை. சண்டையை உண்டாக்குறது சாத்தான் அல்லவா? என்னைக்காவது ஆண்டவரத்தில் நீங்கள் ஜெபித்தீர்கள், ஆண்டவரே எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறேன், ஆனா இந்த வாழ்க்கையில சந்தோஷமாக இருப்பதற்கு பதிலாக நான் வந்து என்னையும் வருத்தி என்னோடு கூட இருக்கிறவங்க நான் வருத்தி கொண்டிருக்கிறேனே, ஆண்டவரே எனக்கு என்னத்தை தாருங்க? நிம்மதியை தாருங்க, நிம்மதியான குடும்பத்தை தாருங்க. நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம், அங்கே சமாதானத்தினுடைய சத்தம் கேட்க வேண்டும். நம்முடைய வீட்டை வந்து வழிபோக்காக போய்கொண்டிருக்கிற சாத்தான் திரும்பி பார்ப்பான் என்றால் நமக்கு ஏற்ற வீடு என்று சொல்லி நம்முடைய வீட்டுக்குள்ள வந்து விடக்கூடாது. இன்னைக்கு அநேக குடும்பங்களை எங்கெல்லாம் போகிறதான பேயெல்லாம் இவர்களுடைய வீட்டில் வந்து விடுகிறது. காரணம் என்ன? இவர்கள் சந்தோஷமான ஒரு குடும்பத்தை என்ன செய்து வைத்திருக்கிறாங்க? கெடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த சந்தோஷம்
கெடாமல் இருக்கணும்னா விவாதம் எழும்புவன் டெய்லி ஒரு நாள் விவாதம் நடக்கலாம். ஒரு மனுஷன் ஒரு நாள் ஒரு கேஸ கொண்டு போகலாம். டெய்லியா புது புது கேஸா கொண்டு போயிட்டு இருப்பான். ஒரு நாள் நீங்க வீட்டுல வந்து விவாதம் பண்ணலாம். டெய்லி வந்து ஏதாவது ஒரு காரியத்துக்கு விவாதம் பண்ணி கொண்டு இருந்தால் அந்த வீடு வீடாகவா இருக்கும், அந்த குடும்பம் குடும்பமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்மிடத்துல இருந்து நல்ல காரியத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க, தலைமுறை காரியமா இருந்தாலும் சரி, எங்க பிள்ளைங்கள் இருக்கும்போது நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைடுற மாதிரி நாங்க பேசுறதே கிடையாது. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் பேசுறதுக்கு நாங்க ஏவப்பட்டாலும் சரி, பிள்ளைகள் எப்போ ஸ்கூலுக்கு போவாங்க, இல்ல பிள்ளைகள் எப்போ காலேஜுக்கு போவாங்க, அவங்க போனதற்கு பிறகு நம்முடைய விவாதத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வெளியே போனதற்கு பிறகுதான் நாங்க வந்து எதா இருந்தாலும் நாங்கள் விவாதிப்போம். ஏன் அப்படி இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தான் இப்படி சமாதானமற்று இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அதை கற்றுவிடக் கூடாது. நான் பார்த்த அளவில் அநேக ஜெனரேஷனை பார்த்து இருக்கிறேன். தாயின் தகப்பன் அப்படி சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க. இதை பிள்ளைகள் அறியாமலே கற்றுப்போற இவர்களும் சண்டை போடுறாங்க. இவர்களிடத்துல இருந்து இவருடைய பிள்ளைகளும் அதை கற்றுக்கொண்டு சண்டை போடுறாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தில் நேரத்திலோ கண்ணீர் பாதையிலோ, நெருக்கத்தில் நேரத்திலோ கண்ணீர் பாதையிலோ நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ நான் வந்து சமாதானமா இருக்க சந்தோஷமா இருக்க நான் போதிச்சுட்டு டெய்லி நான் வீட்டுல சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா நான் போதிக்கிறது சரியா? போதிக்கிறது சரியா? தப்பா நான் போதிக்கிறேன். நான் முதலாவது சந்தோஷமா இருக்கணும், நான் முதலாவது சமாதானமா இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, நிறைய காரியங்கள் நடக்கதான் செய்யும். நம்ம பரலோகத்துல எங்க இருக்கிறோம்? நம்ம பூலோகத்துல இருக்கிறோம். நம்ம முழுச நீதிமன்றம் மத்தியில இல்ல, நம்ம துன்மார்க்கர் மத்தியில இருக்கிறோம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. அவன் துன்மார்க்கர் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால அவன் நம்மளோட ஐஸ்வர்யவனா இருந்து நம்மளை நெருக்கி கொண்டுதான் இருப்பான், நம்மை வந்து ஒடுக்கி கொண்டுதான் இருப்பான், நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருப்பான். ஆனால் அந்த வேளையிலேயும் இந்த தேவ கிருபையை நாம் பெற்றிருக்கிறபடினால நமக்கு என்ன இருக்கும்? இருக்கிறது பலவீனமா இருப்பீங்க, ஆனா பலம் உள்ளவங்க மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும்? அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய கிருபை பெற்றவன். இந்த தாயின் வயிற்றுல பிரித்தெடுத்த தேவன் என் மீது கிருபையுள்ளவராய் இருந்தபடினால இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை தெரிந்து கொண்டார் சொல்றார். இந்த கிருபைய அவன் எவ்விதமாக வெளிப்படுத்துறான்னு பாருங்களேன். அதாவது 2 Corinthians 12 இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வாசிங்க 2 Corinthians 12வது அதிகாரம் 8ல இருந்து வாசிங்க. நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், அதற்காக என் கிருபை உனக்கு போதும். 10வது வாசிங்க. நன்றாக கவனிங்க. நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்க. அதான் தேவனுடைய கிருபை. நான் பலவீனமாக தான் இருக்கிறேன், ஆனா பலவீனமாக இருக்கும் போதே நான் பலம் உள்ளவனாக இருக்கிறேன்.
நெருக்கங்கள் இருக்கும், நான் ஒடுங்கி போக மாட்டேன். ஏனென்றால் நான் தேவ கிருபை பெற்றிருக்கிறேன். புதிய பாட்டினுடைய கிருபை என்பது பலவீனம் இருந்தாலும் அதை பலவீனமாக எண்ணாது. எத்தனையோ பலவீனங்கள் எங்கள் ஊழியம் செய்கிறதுனா எங்களெல்லாம் தாக்கத்தான் செய்கிறது. எத்தனை சாத்தான எங்கள் மேல் தாக்குதல் தொடுக்கதான் செய்கிறான். ஆனா இவைகளெல்லாம் எப்படி கடந்து போகிறோம் என்றால், ஆண்டவர் நமக்கு தேவனுடைய கிருபையை தந்திருக்கிறார். தேவன் தந்ததான கிருபை ஒருபோது விருதமாக போகிறது இல்லை, நமக்குள்ள இருந்தது செயல்பட்டு கொண்டே இருக்கும். சரி, எடுத்த வேத பகுதியில அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? கிருபை கொடுக்க. வேகமாக கடந்து போகிற இன்னொரு வசனம் வாசியுங்கள். சங்கீதத்தினுடைய புத்தகம் 103வது அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிங்க. 11வது வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் பெரிய கிருபை யாருக்கு என்றால் அவருக்கு பயப்படுறீங்களா? பயப்படுறீங்களா? பயப்படலையா? சொல்லுங்களா? தேவனுக்கு பயப்படுறீங்களா? பயம் ஒண்ணு இல்லாதவங்க யாருன்னா அவங்க யாருன்னா கிறிஸ்தவன் தான். ஏன்னா அநேகருக்கு என்ன நம்பிக்கை, என்னன்னாலும் செய்வேன். கிறிஸ்தவங்க எப்படி தைரியமா சொல்றாங்கன்னு தெரியல. நான் என்னன்னாலும் செய்வேன். நான் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் முழங்கால் படிட்டு மன்னிப்பு கேட்டா போயிருமா? ஜாக்கிரதை, மன்னிப்பு கிடைக்கும். பரிசுத்தருக்கு விரோதமான பாவத்தை தவிர நீங்க என்ன பாவம் செய்தாலும் மன்னிப்பு கிடைக்கும். ஆனா அதற்கான விலைக்கிரயத்தை நீங்க கொடுத்தேதான். ஏன்னா துணிகரமான பாவத்திற்கு பலி இல்லைன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேண்டுமென்றே நான் செய்வேன். நான் செய்துட்டு நான் மன்னிப்பு கேட்பேன். ஆண்டவர் வந்து என்னை மன்னிப்பார் என்றால் மன்னிப்பு கிடைக்கும். ஆனா தண்டனைக்கு தப்ப முடியாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அடிகளுக்கு ஏதுவானவைகளை அறிந்து ஒருவன் செய்வான் என்றால் அவன் பல அடிகள். இங்க நல்ல ஊழியத்தை செய்த தேவனுடைய பிள்ளைங்க கடைசி காலத்துல ரொம்ப சங்கடப்பட்டதை பார்த்துருக்கிறீங்களா? அம்மா ஐயா சத்தம் போட்டு கிடப்பாங்க சொல்லு. ஒரு நாள் எனக்கு அந்த சத்தத்தை கேட்டு அவங்க பக்கத்துல போக முடியல, அவ்வளவு ஓரம். அவரை மாதிரி நானும் ஊழியத்தை செய்யலாம், அவரை மாதிரி நான் ஊழியத்தை செய்யல, அந்த நபரை மாதிரி நான் ஊழியத்தை செய்யல. நான் பார்த்த அவருடைய ஊழியத்தை தான் பார்த்தேன். ஆனா அவருடைய மறுபக்கம் யாருக்கு தான் தெரியும்? உங்களுடைய மறுபக்கம் யாருக்கு தான் தெரியும்? உங்க மனைவிக்கே தெரியாது. உங்க மறுபக்கம் தெரியுமா? நீங்க நிறைய மனைவிமார் வந்து நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க நம்ம கணவனாருடைய எல்லாமே தெரியும். இல்ல, தெரியாது. ஆண்டவர் ஒருவருக்கு தான் கணவனுடைய மறுபக்கம் தெரியும். அதே போல மனைவியுடைய மறுபக்கமும் ஆண்டவர் ஒருவருக்கு தான் முழுசா தெரியும். ஏதோ ஒன்று ரெண்டு காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், மறுபக்கம் வந்து என்ன செய்ய தெரியாது. அப்ப அந்த ஊழியக்காரர் வயதான நேரத்துல யாருமே கிடையாது. நான் நினைச்சேன் இப்படிலாம் ஒரு சாக்கான ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வரணுமா? சவுண்டு அந்த இருக்கிற இடத்தை பிளக்கிற மாதிரி சவுண்டு, நோயினுடைய வியாபாரம், வேதனை தாங்க முடியல. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, பக்கத்துல பார்ப்பதற்கு யாருமே இல்லை. நான் திடீர்னு பார்க்கணும் போனேன். சரி, ஊழியக்காரர் அல்லவா பார்க்கணும்னு சொல்லிட்டு போனா எனக்கு அங்க நின்று அந்த சத்தத்தை கேட்க எனக்கே அழுவது சகிக்க முடியல. கொஸ்டின் மார்க். ஏன் ஏன் புனிதான் செய்தார்? அன்னைக்கு சபை கட்டுவதற்கு ஏதுவா இருந்தார். ஏன் இதெல்லாம் பைபிள் வசனம் இருக்கு. நீதிமானுக்கு எங்க சரி கட்டப்படுமே, அதுதான் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுவது. பயமில்லாமல் எல்லாத்தையும் செய்துட்டு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நாளுக்கு நாள் உங்களுக்கு பாரம் ஏறிக்கொண்டே இருக்கும், அக்கிரமம் வந்து பெருகிக் கொண்டே இருக்கும். தாவீதை சொல்றாரு, என்னுடைய அக்கிரமம் நான் தாங்கக்கூடாத பாரமாக இருந்தது என்று சொல்லி அவரே சொல்றாரு. கடைசி நாட்களிலே அவரே வந்து ஆண்டவரிடத்தில் சொல்றாரு, ஆண்டவரே நான் பாவிதான், ஆனா என்னுடைய பலன் ஒடுக்கும் போது என்னை என்ன செய்யறாங்க கைவிட்டாங்க. ஆண்டவரே, அவர் என்ன வாழ்க்கை வாழ்ந்தான்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். எல்லா ஜனங்களும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை செய்தான். ஒரு கணவனுக்கு வந்து ஒரு மனைவி தனக்காக எடுத்துக்கொண்டான். அது மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய தவறு. மனைவி எடுத்துக்கொண்டதே தவறு, அதுல வேற ஒரு கொலையை பண்ணி வந்து எடுத்துக்கொண்டான். அது ஆண்டுடைய பார்வையில மிகப்பெரிய ஒரு பாவமாக நினைச்சது கருதப்பட்டது. அந்த மனுஷன் அழுறான், மன்றாடுறான், ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை திரும்ப தாருங்க. ஊழியக்காரன் சொல்லும் போது அவன் எச்சரிப்படைந்தான். இன்னைக்கு அநேகருக்கு ஊழியக்காரருடைய வார்த்தைகள் கசக்கிறது. ஊழியக்காரர் என்னது சொல்லிட போறாரு? சரிப்படுவதற்கு தான் சொல்லுவாரு.
நீ உங்களுடைய ஆத்மா அழிந்து போய்விடக்கூடாது, பரலோகம் தான் சொல்லுவாரு. வயதான காலத்துல நீங்க ஐயோ அம்மான்னு சொல்லி ஓலை விட்டு கொண்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் இப்ப வந்து சொல்லுவாரு. அப்ப அந்த ஊழியக்காரர் அவ்வளவு ஊழியத்தை செய்தாரு. ஆனா ஆண்டவர் கணக்கெல்லாம் அங்க முடிச்சுட்டு தான் அனுப்புனார். ஏன்னா அவரு பரலோக ராஜ்யத்திற்கு என்று பேர் எழுதப்பட்டது. நீங்க பரலோகத்திற்கு பேர் எழுதப்பட்டீங்கன்னா உங்களை கண்சாடி ஆண்டு விடவே. சர்ச்சைக்கு வரவங்க எல்லாம் பரலோகத்திற்கு பேர் எழுதப்பட்டவர்கள் அல்ல. எனவேதான் அவர்கள் மனம் போல ஜீவித்தால் ஆண்டு கண்சாடியாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் தப்பா நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. பொருளாதாரம் பெருகினோடனே ஆண்டு இருக்கிறார், தப்பா நினைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி நினைத்தால் இன்றைக்கு கோடீஸ்வரங்களாக இருக்கிறவர் கிறிஸ்தவர்கள் நம்முடைய இந்தியாவில். கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கோடீஸ்வரர்களாக இல்லை. உடனே ஆண்டு அவரோடு இருக்கிறார், பரலோகம் போய் விடுவார் என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமா? முடியாது. ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வந்து என்ன செய்வீங்க? போவீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டு என்ன அளிக்கிறார்? அது பெரிய கிருபை. வானத்திற்கும் பூமிக்கும் வாசிக்க திரும்ப எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு பயந்தா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைங்க. ஏன்னா இவ்வளவு பேரை நம்ம வந்து பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்த ஜெனரேஷனை நம்மளால வந்து பார்க்க முடியாது. எனவே நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தையும் நீங்க கொஞ்சம் ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கும்போது உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிக்கிற மாதிரி இருக்கணும்னா இப்போவே யாருக்கு பயப்படுங்க? இப்போவே கர்த்தருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆண்டவருக்கு பயந்துதான் நிறைய காரியங்கள் செய்யாமல் இருந்திருக்கிறேன். அநேகர் மேல விரோத பாராட்டங்கள் இருந்திருக்கிறேன். ஏனென்றால் நம்ம ஆண்டவருக்கு பயப்பட வேண்டுமே. ஆண்டவருக்கு பயப்படாமல் காரியத்தை செய்தால் நான் ஆண்டவருக்கு எல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டும். பழையபடி திரும்ப அது மேல என் மேல இருக்கும்போது, என் சந்ததி மேல இருக்கும்போது நான் எங்கே போய் வந்து நான் அதை தொலைக்க முடியும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேன். அதுல 17வது வசனத்தை வாசிங்க. அவருடைய பிள்ளைகளுடைய அவருடைய நீதி. நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தீர்கள் அல்லவா? இதனால் வருகிறதான நீதி யார் மேலேயும் வரும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட, நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்றீங்களா? திட நம்பிக்கை விடுறீங்க, ஒரு கேடு வராது. உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நீ கர்த்தருக்கு பயமில்லாம வாழ்ந்தா நீங்க வந்து பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க என்பதை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. பிள்ளைகள் நன்றாக இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க முதலாவது ஆண்டவருக்கு பயப்படுங்க. இந்த கர்த்தருக்கு பயப்படுதல நீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு சிறு வயதிலேயே சில குடும்பத்துல என்ன சொல்றாங்கன்னா, சின்ன காரியம் செய்தா கூட பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, ஏசப்பா எங்க போடுவாங்க, எங்க போடுவாங்க, நரகத்துல போடுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நரகம் சொன்னா பயங்கரமான இடம். அது தெரியாம விட்டு அந்த நரகத்தை காட்டி கொடுக்கணும். என்னுடைய சகோதரனுடைய மகன், மூத்த மகன், சின்ன குழந்தை ஒண்ணு இருக்கு. இந்த பிள்ளைக்கு நரகத்தை குறித்து பயம்னா நரகத்தினுடைய அந்த வீடியோவை முதல்ல என்ன செய்யறோம், முதல்ல காட்டியிருக்கான். நரகம் இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி காட்டியாச்சு. இப்போ ஒரு சின்ன காரியம்னாலும் அதை அவாய்ட் பண்ணணும்னா பரவாயில்ல, நான் தர்றேன், இல்லை நான் செய்யறேன், நரகத்துக்கு தான் ஏசப்பா தூக்கி போடுறாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொன்ன உடனே வேண்டாம் டேடி, வேண்டாம் டேடி, எனக்கு வேண்டாம், வேண்டே வேண்டாம், வேண்டே வேண்டாம். சமீபத்தில் அவங்க ஜோல்ஸ் படம் வளர்க்குறாங்க. அந்த பிள்ளை ஜோல்ஸ் கேட்டுச்சுதான். அப்போ சொன்னாமா, ஜோல்ஸ் நான் வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏசப்பா எனக்கு காசுல இருந்து வாங்கி தரேன், ஆனால் ஏசப்பா நரகத்துல தான் போடுவாங்க, பரவாயில்லையா? ஒரு கேள்வி வருது. ஜோல்ஸ் படம் நரகத்துக்கும் போவாங்களா? நான் அதே சொல்லிருக்கலாம், பிறகு பாச தப்பா பேசுற சொல்லிட்டு கூடாதுல்ல. ஜோல்ஸ் படம் நரகத்துக்கு போவாங்களா, மோசத்துக்கு போவாங்களா? தெரியாத பாச நீங்க சொல்லித்தாங்க. நீங்க தானே அந்த கொஸ்டின் கேட்குறீங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கண்ணா. ஜோல்ஸ் போட நரகத்துக்கு போவாங்களா, மோட்சத்துக்கு போவாங்களா? மோட்சத்துக்கு போவாங்களா எத்தனை பேர் சொல்றீங்க? அப்ப மிச்சம் பேர் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்றீங்க. ஜோல்ஸ் போடுறதுல போடாம இருக்கிறதுல ஒண்ணுமே இல்லை, ஒரு பெரிய காரியமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் எந்த மதத்துல இருந்தாலும் சரி, கொஞ்சம் வயசான பிறகு என்ன ஜுவல்ஸ் கலத்தி போடுறாங்க, அவங்களுக்கு வெறுப்பு வந்தோடனே கலத்தி போட்டு போறாங்க, அது வேற. அதே மாதிரி கிறிஸ்தவத்திலே கொஞ்சம் வயசானே கலத்தி போடுறாங்க. சிலருக்கு எவ்வளவுமா இருந்தாலும், அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க 1 கிலோ நகை வச்சிருக்காங்க, அந்த பிள்ளை ஒரு பொட்டு கம்மல் போடாதான், அவங்க வீட்டுல 1 கிலோ நகை வச்சிருக்காங்க.
அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே என்ன இல்லை, அது மேல ஏற்கனவே அந்த பிள்ளை மேல நாட்டம் இல்லை. ஆனா அந்த பிள்ளை போடலை. சரி, போடாம இருக்கிறதுனால மோட்சத்துக்கு போவாங்களா? போட்டபடினால நரகத்துக்கு போவாங்களா? சொல்லுங்களா? வெளி பிரகாரத்தினுடைய காரியங்களை ஆண்டவர் பார்க்கறது இல்லை, நீங்க பார்க்கற. காத்திர கழுத்துல போடாம இருந்துட்டு உங்க ஜீவியம் சரியில்லைன்னா ஏழான நரகத்திலையும் கீழான. என்னுடைய தகப்பனார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்றாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவார். இன்றைக்கு ஜிப்பா போட்டு ஊழியம் செய்கிற அநேகர் நரகத்துல இருப்பான். அவர் சொல்றாரு, அன்னைக்கே அவர் சொல்றாரு, இன்றைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு வந்திருக்கிறது அநேக சகோதரிகள் நரகத்துல இருப்பாங்க. பைபிள்ல அதான் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு முன்பதாக வேசிகள் எங்க இருக்கிறாங்க? வேதபாரக பரிசேயர் குறித்து சொல்லும் போது வேதம் அறிந்தவர்கள் பரிசேயர் அநேக காரியத்தில் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறவங்க. ஆனா இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக ஆயக்காரரும் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்துல இருப்பாங்க. ஆனால் நீங்களோ அழுகையும் புலம்பலுமான அந்த இடத்துல இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இதே போல இன்றைக்கு ஜோசுப்படாத அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. நான் வேற ஒண்ணும் குறைச்சலாம் சொல்லல, அது அவர்களுக்கும் ஆண்டவருக்குள்ளதான காரியம். அதனால எனக்கு பரலோகத்துல இடம்னா ஆண்டவர் என்ன சொல்லிடுவாரு, நான் உங்களை அறியன்னு சொல்லிடுவார். ஜீவியம் தான் பெருசு, சாட்சியம் ஜீவியம் தான் பெருசு. இன்னைக்கு சிலர் நிறைய வைத்திருந்தாலும் ஏதோ மொட்டை கழுத்தா இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு சின்ன செய்தி, ஒரு சின்ன கம்பளையும் போட்டு இருக்கிறாங்க. அது அவர்களுடைய தனிப்பட்டதான காரியம். அவர்கள் இதை போட்டிருக்கிறதுனால பரலோகம் போக மாட்டோம் என்று சொல்லி தீர்ப்பது காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்து நாம தீர்ப்பு சொல்ல முடியாது. வேத வசனத்தின்படி இப்படி இருந்தால் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் சொல்லலாம். ஆனா இப்படிப்பட்டதான காரியங்களை ஆண்டவர் வெளியரங்கமாக வேதத்தில் எங்கேயும் சொல்லவில்லை. ஆண்டுடைய மலை பிரசங்கம் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ரொம்ப முக்கியம். 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் ரொம்ப முக்கியம். மத்தேயுல இந்த வசனங்களில் எங்கேயுமே ஆண்டவர் இந்த சரீரப்பிரகாரமான காரியத்தை குறித்து சொல்லாமல் முழுசும் ஸ்பிரிச்சுவலையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்க சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்க, நீங்கள் எளிமை உள்ளவர்களாக இருங்க, நீங்கள் அன்புள்ளவர்களாக இருங்க, நீங்க நீதி உள்ளவர்களாக இருங்க. இதைத்தான் அவர் போதித்துக் கொண்டு வருகிறார். எனவே அதற்கு நீங்கள் முதலாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து நீங்கள் வாழ்ந்தால் நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தேவனுக்கு பயந்தவர்கள் கிடைக்கிறதான கிருபையினால நீங்க எங்க போய் சேருவீங்க? தேவனுடைய இந்த காலத்துல. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து யாருக்குமே என்ன இல்லை, எண்ணமோ கரிசனை இல்லை. நான் வாலிபனா இருக்கும்போது அப்ப எங்க பார்த்தாலும் இந்த கடைசி கால பிரசங்கம் தான் பண்ணுவாங்க. கடைசி கால பிரசங்கத்தை பண்ணிட்டு ராத்திரி என்னால வீட்டுல தூங்க முடியாது. என்ன அடிக்கடி எழும்பி எங்க அம்மாவை பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அப்பா ஒரு எண்ணம் என்னன்னா, அம்மா கட்டாயம் இங்க போயிடுவாங்க. இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க சொல்லுது, கட்டாயம் எங்க அம்மா இங்க தான் போவா. அப்படி ஜீவிக்கிறிய, கட்டாயம் எங்க அம்மா நரகத்துக்கு தான் போவா. ஏன்னா அவ பேசுற பேச்சு, அவ பேசுற கெட்ட வார்த்தை, இவ கட்டாயம் இங்க தான் போவா, நரகத்துக்கு தான் போன இப்போ உள்ள பிள்ளைங்க சொல்லுது. ஆனா அந்த நேரத்துல நான் நினைச்சது 100% நம்ம அம்மா இங்க போயிடுவாங்க. அப்ப தூக்கம் நிம்மதியான தூக்கம் வராது. அந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த பிரசங்கம் மறக்கிற வரைக்கும் நிம்மதியான தூக்கம் வராது. அப்பப்போ எழும்பி யாரதான் பாக்குறது, அம்மா விட்டு விலகிறதே இல்லை. ஏன் போன காலை பிடிச்சிட்டாலும் என்ன செய்யலாம், காலை பிடிச்சிட்டுலாம், காலை பிடிச்சிட்டு போக முடியாது, கையை பிடிச்சிட்டு போக முடியாது. நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்தால் மட்டுமே. உங்க மனைவி வாழ்ந்தா நீங்க போக முடியாது, நீங்க வாழ்ந்தா உங்க மனைவி போக முடியாது, நீங்க வாழ்ந்தா உங்க பெற்றோர்கள் போக, உங்க பிள்ளைகள் போக முடியாது. நீங்க வாழ்கிறதான வாழ்க்கைக்கு உங்களுக்கு தான் பலம், நீங்க தான் உங்களுக்கு உத்தரவாதி. அப்ப நான் அப்படியெல்லாம் பயந்து 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 வாழ்ந்தேன். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே பயம் ரொம்ப என்ன ஆயிடுச்சு, பயம் ரொம்ப அதிகமாயிட்டு. இல்லைங்க, மனம் திரும்பாமல் இருந்தா ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டு இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயங்களில் ஆண்டவர் வருவார் என்றதான நம்பிக்கை அனைவருக்கு இல்லையா? பைபிளே சொல்லப்பட்டிருக்கிறது, பிறந்ததான நாள் இந்நாள் வரைக்கும் வருவார் வருவார் வருவார்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்போ உள்ள ஊழியக்காரங்க மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றார், நம்மளாம் சாக மாட்டோம், நாமெல்லாம் நித்திரை அடைவதில்லை, கடைசிய காலம் வரைக்கும். அப்பொழுது ஒரு இமைப்பொழுதுல சுமார் 2000 வருடமாக ஆண்டவர் வரப்போகிறார் வரப்பார்னு சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறார். ஆனா ஒரு நாள் அவர் வரத்தான்
வரத்தான் செய்வார். ஆனா இன்றைய காலநிலைகள், உலகத்தினுடைய காலநிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு இந்த பூமி தயாராகி கொண்டிருக்கிறபடினால, உலகம் அரசியலாம் தயாராகி கொண்டிருக்கிறபடினால ஆண்டவர் வந்துருவார். அதற்கு அடுத்த பகுதி அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை தான். எனவே தேவனுடைய பிள்ளைகள் அதிக ஜாக்கிரதையாக எச்சரிப்பாக இருந்து, நீங்க யாருக்கு பயப்படணும்? மனுஷனுக்கு பயப்படணும். மனுஷனுக்கு பயப்படுறதுன்னு பயம் ஒரு கணவன் மனைவிக்கு பயப்பட வேண்டாம். மனைவி இடத்துல அன்பா இருங்க. மனைவிக்கு பயப்படணும் அவசியமே இல்லை. அதே மாதிரி மனைவி கணவன் இடத்துல அன்பா இருங்க, பயப்படணும் அவசியமே இல்லை. யாருக்கு பயந்து? ஆண்டவருக்கு பயந்து ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியதான காரியத்தை கரெக்டா செய்றீங்களா? கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்றீங்களா? சில குடும்பங்கள்லாம் பார்க்கிறேன், சில ரொம்ப நல்ல ஒரு அனுபவமான விசுவாச பிள்ளைகளை பார்க்கிறேன். கணவன் சண்டைக்கு தான் நிற்பாரு, மல்லுக்கு தான் நிற்பாரு, கணவன் மேல தான் தப்பு. ஆனா அந்த மனைவி செய்ய வேண்டியதான காரியங்கள் யாருக்கு பயந்து? ஏன்னா ஒரு நாள் யாருக்கு பதில் சொல்லணுமே? நீங்க கணவனுக்கு செய்ய வேண்டியதான காரியங்கள் செய்யலன்னா நான் சாபம் பெற நினைக்கிறாங்க. நீங்க நினைத்து விடாதீங்க, உங்களுடைய சரீரம் சீக்கிரத்துல நோயா என்ன செய்யணும், பாதிக்கும். நீங்க உங்களை வருத்தி முடியாவிட்டாலும் நீங்க செய்து பாருங்க. உங்க கணவனுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதான காரியங்களை செய்யுங்க. என் மனைவிலாம் செய்யவே முடியாது, ஆனா என்ன செய்யறாங்க? அது செய்யும் போது கொஞ்சம் எரிச்சல் வரத்தாஞ்சது, கொஞ்சம் பேச்சலாம் வரத்தாஞ்சது இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை யாரும் செய்ய வேண்டியது இருக்கு. ஒரு வாரம் சர்ச்சில் வேலை நடக்கு, வருகிற 10 நாளுக்கு 3 நேரம் சமையல் பண்ணணும். அடுத்தால எனக்கு மகா காலேஜுக்கு போற அவளுக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும். அடுத்தால துணியை துவைக்கணும், அவ்வளோ துணியை துவைக்கணும். இது காணாத குறைக்கு வீட்டுல மிருக ஜீவன்கள்லாம் இருக்கு. மிருக ஜீவன்கள் பட்டி போட முடியாது. ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, மிருக ஜீவன் வளர்த்தா வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி நீதிமான் மிருக ஜீவனை என்ன செய்யறான், காப்பாற்றுகிறான். சாப்பாடு ஒழுங்கா போடுகிறது, அதை கவனிக்கிறதா இருந்தால் வைக்கிறீங்களா, அதை வைக்கக்கூடாது. பைபிள்ல அதற்கெல்லாம் வசனம் இருக்கிறது. எல்லாவற்றையும் யார்தான் பார்க்க வேண்டியது இருக்கு? பார்க்க வேண்டியது இருக்கிறது. வலிக்கதான் செய்யறது, வேதனை தான் இருக்கிறது. இருந்தாலும் செய்கிறார், அது யார் கொடுக்க போறாங்க? இது செய்து பாருங்க. சிலர் பலமாக இருக்கிறவங்க பலவீனமாகிக் கொண்டே இருக்கிறாங்க. ஆனா சிலர் பலவீனமாக இருக்கிறாங்க, நாள்தோறும் ஆண்டவர்களை பலப்படுத்தியே வருகிறார். இதெல்லாம் ஏன் செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் செய்ய வேண்டியதான காரியங்களை செய்யுங்க. மனுஷனுக்கு பயந்தல்ல, தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, பயப்படுங்க. அப்படி பயந்தால் தேவனுடைய கிருபை உங்களுக்கு அதிகமாக பெருகும். நிறைய வசனங்கள் உங்களுக்கு சொல்லலாம். எனக்கு சமயம் இடம் கொடுக்கவில்லை. இந்த சத்தியங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்வதற்கு தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இப்படி நடக்க எனக்கு கிருபை தாருங்க. ஜீவனை பார்க்கிற உம்முடைய கிருபை நல்லது என்று சொல்லி உம்முடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. நாங்களும் அதை நம்புகிறோம், நாங்கள் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே எங்களை ரட்சித்தீர் ஆண்டவரே. இந்த கிருபையை தந்திருக்கிறபடினாலே எங்களுடைய உள்ளான மனிதனில் பலனடையத்தக்கதான கிருபை ஆவியாகிய பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. நாங்கள் இன்னொரு ஆவியினுடைய பலத்தினால் நாங்கள் வழி நடத்தப்பட்டு கர்த்தாவே நாங்கள் கிருபையின் அதிகமாக சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு சோதரிக்கிறோம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலுமதே இம்மட்டு காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருவே இன்னும் தேவை கிருபை தாருவே நிர்மூலமாகாதோ நின்பருமா கிருபை நிர்மூலமாகாதோ நின்பருமா கிருபை நிசேபாவும் நீங்கினரே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டு நிசேபாவும் நீங்கினரே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டு காத்துக்கொள்ள கிருபை தாருவே காத்துக்கொள்ள கிருபை தாருவே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலுமதே
ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை. ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை. ஆத்துமபாரம் கண்ணீரோடு சோர்வின்றி நானும் வேண்டிடவே. ஆத்துமபாரம் கண்ணீரோடு சோர்வின்றி நானும் வேண்டிடவே. கிருபை தாருமே கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ ஜீவனியோமரே இம்மாட்டு காத்துமே இன்னும் கிருபை கிருபை தாருமே இன்னும் கிருபை கிருபை தாருமே. ஹalleluya ஹalleluya. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தில் நாங்கள் உடைய திரு பாதத்தில் இந்த வாரத்தின் முதல் நாள் காலவேளையிலே கடந்து வந்து உடைய நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு எல்லாம் கிருபை செய்திருந்ததற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனை அங்கீகரித்த தேவன் எங்களை ஆசீர்வதித்தீரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனை பார்க்கிறோம் கிருபை நல்லதாக இருக்கிறது. இந்த கிருபையை நாங்கள் எவ்விதமாக சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு உடைய வார்த்தையின் மூலமாக பேசுனீங்க. உடைய அளவற்ற கிருபையினாலே எங்களை ரட்சித்தீங்க. கிருபையின் ஆவியை தந்தீங்க. உமக்காக ஜீவிக்க உதவி செய்து வந்திருக்கிறீங்க. இன்னும் ஆத்ம பலனை அதிகமாக தந்து உடைய கிருபை எங்களிலே பெருகச் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் வர நாட்கள் அழைத்து வாருங்க. சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவில் பல மாநிலங்களில் வெளிநாடுகளில் எங்களோடு ஐக்கியப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய வஞ்சக கிரியைகள் பல்லாத மனுஷனுடைய தீமை செய்யும் செயலுக்கெல்லாம் எல்லாரையும் விலைக்கு கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து உங்களுடைய நாமத்தை ஆராதிக்க கிருபைதாருங்க. வருகை இருக்குமானால் எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் தாமே வழிநடத்தி அருள வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.